Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் 2 2A prelims-க்காக மட்டும் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு அப்படினா மொத்தம் 33 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த 33 டெஸ்ட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படினா என்டையரா நீங்க TNPSC எப்படி எழுத போறீங்களோ அந்த ஃபார்மட்லயே தான் நீங்க இங்க எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப TNPSC எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்கு ஒரு பிராக்டீஸ் செட் மாதிரி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். 33 டெஸ்ட்டுமே உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டில் தான் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் சொல்கிறேன். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புக் வைஸ் அப்படின்னா ஃபுல் புக்லாம் கிடையாது. புக் வைஸில் நமக்கு என்னென்ன சிலபஸில் இருக்கோ அந்த டாபிக்ஸை திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு, அடுத்து உங்களுக்கு புக் வைஸ் டெஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து தனித்தனி டெஸ்ட்டு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு இங்கிலீஷில் எவ்வளோ வரும் அப்படின்னா 10 ரிவிஷன் டெஸ்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம். அப்போ 10 ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதும் பொழுது உங்களால் இங்கிலீஷில் ஈஸியாக 95+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா, இப்போ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் யூனிட் 2ல் இருக்கல வெக்காபுலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்கல்ல, மெமரி பண்ணுற பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே PDF நாங்கள் தனியாக புக்கில் என்னென்னலாம் இருக்கோ எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ PDF-ஆக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் வந்து உங்களுக்கு கொடுப்போம். 1-to-1 மென்டார்ஷிப் கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச்சில் டவுட் இருக்குது, இல்லை படிக்கிறதுல ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் உங்களுக்குன்னு கொடுக்குற மென்டார் கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு அவங்க வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுவாங்க. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா குரூப் 2 2A prelims-ஐ கிளியர் பண்ணணும். அதுக்காக எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே உங்களுக்கு நாங்கள் பண்ண வந்து ரெடியாக இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து சொல்கிறேன் கிளியர் பண்ண முடியும். நம்ம டெஸ்ட் பேட்சோடைய லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஷெடியூலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக இன்னும் புரியும். சரிங்களா? அடுத்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துருவோம். ரஸ்கின் பாண்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டெசன்ட்டை சேர்ந்த இந்தியன் ஆத்தர். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க, அப்போ பிரிட்டிஷ் டெசன்ட்டில் வந்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன நேஷ்னாலிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியன் ஆத்தர் அப்படின்னு சொல்லணும். அப்போ பிரிட்டிஷ் டெசன்ட் இந்தியன் ஆத்தர். அடுத்து பாருங்க, இவர் எப்போ பார்ன் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th May 1934. மே மாதம் 19ஆம் தேதி தான் பிறந்திருக்காராம். 19th May என்ன வருஷம் அப்படின்னா 1934. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 19 மேனா 5வது மாதமா, அப்போ 19 இந்த 19 எடுத்து போட்டுட்டு 5 இருக்குல்ல, 5க்கு முன்னாடி 3 4 வருமா, 3 4 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரஸ்கின் பாண்ட் அப்படின்னா 3 4 5 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1934 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் லிட்ரேச்சர், சில்ட்ரன் போயட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன், இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் இந்த மாதிரி போயம் ப்ரோஸ் நாவல் அந்த மாதிரிலாம் எழுதுறாங்கல்ல, அதுக்காக இவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைல்டு லிட்ரேச்சர், சில்ட்ரன் லிட்ரேச்சருக்காக இவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களாம். இவரோட ரோலை சில்ட்ரன் லிட்ரேச்சரில் ரெகக்னைஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரோட ரோலை வந்து சைல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு, இதுதான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அவரோட பாண்ட் பார்த்தீங்க, அவர் என்ன நேஷ்னாலிட்டின்னு பார்த்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1992ல் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெகரா, அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெகரா அப்படிங்கிற ஒர்க்குக்காக இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்களா, சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்களா. என்ன வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1992 அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காராம் 1999. பத்மஸ்ரீ அவார்டு எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னா 1999 வாங்கியிருக்காரு. பத்ம பூஷன் அவார்டு எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னா 2014 வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ வந்து 1999, பத்ம பூஷன் எப்போ அப்படின்னா 2014 வாங்கியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் 500க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸு, எஸ்ஸே, நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காராம். இதனால தான் இவர் எழுதுகிற இந்த ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸே, நாவல் எல்லாமே என்னென்னா சைல்டை வச்சு தானே இருக்குது. அதனால தான் அவருக்கு இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் அவரோட ரோலை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, சைல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 500க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் இவர் எழுதியிருக்காரு, எஸ்ஸே எழுதியிருக்காரு, நாவல் எழுதியிருக்காரு. இவரோட அப்படி எழுதுனாருல அந்த 500, அதில் ரொம்ப ஃபேமஸ் பாப்புலரான நாவல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா த ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிறது தான் இவருடைய பாப்புலரான நாவலாம். அப்போ ரஸ்கின் பாண்டோடைய பாப்புலர் நாவல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா த ப்ளூ அம்பர்லா. இந்த நாவல் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க திடீர்னு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா த ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிறது ரஸ்கின் பாண்டோடைய ஷார்ட் ஸ்டோரியா, எஸ்ஸேவா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாவலா, இல்லை புக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ த ப்ளூ அம்பர்லா அப்படின்னா நாவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியில் எடுத்த ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் பண்ணது. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு கொடுத்துருக்காங்களாம். என்ன கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சில்ட்ரன் கேட்டகரி. இப்போ பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் அந்த மாதிரிலாம் வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. என்ன த ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிற நாவல் என்ன கேட்டகரி அப்படின்னா சில்ட்ரன் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில், சைல்டு கேட்டகரியில் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த நாவலை தான் என்னவா எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஹிந்தி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 19th May 1934 ரஸ்கின் பாண்ட் பார்ன் ஆனது. இவர் ஒரு இந்தியன் ஆத்தர், பிரிட்டிஷ் டெசன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன இதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 1992 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹரா அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1999 என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரா. அதுக்கடுத்து 2014 பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். இவருடைய பெஸ்ட்டு நாவல் என்ன அப்படின்னா த ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டு நாவல். அதை தான் ஒரு ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ். அதுக்காக நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க. என்ன கேட்டகரின்னு கேட்டாங்க அப்படின்னா சில்ட்ரன் கேட்டகரியில். என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்டோடைய ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ரூம் ஆன் த ரூஃப். இங்கே எழுதுன பாருங்க, ரஸ்கின் பாண்டோடைய ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரூம் ஆன் த ரூஃப். இதுதான் ரஸ்கின் பாண்டோடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. இது எப்போ அவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 தான் இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிறது தான் அதோட ஃபஸ்ட்டு ஒர்க். அவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னா ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிறது. என்ன இயர்னு கேட்டாங்கன்னா 1956. இதுதான் நமக்கு ஆத்தரை பற்றினது. இது எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரஸ்கின் பாண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆத்தர்ன்றதுனால அடிக்கடி இதுலேருந்து கொஸ்டின் நமக்கு கேட்டுட்ருக்காங்க. அடுத்து லெசனுக்குள்ளே போகலாமா? இந்த லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான லெசன் தான். ரொம்ப நம்ம டிஃபிகல்ட்டாக படிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நான் அப்படியே உங்களுக்கு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். என்னால் இனிமேல் மரத்தில் ஏற முடியாது. ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நிற்கிறாங்களாம். ஹீ அப்படின்னா ஒரு பாய், அதாவது ஒருத்தவங்க நிற்கிறாங்களாம். எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு கார்டன் வால், ஒரு ரோட்டில் ஓரமாக ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனோடைய செவர் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் நின்று என்னவோ உத்து பார்த்துட்ருக்காராம். என்ன அப்படின்னா ஒரு பழமையான ஒரு வீடு, ஒரு ஓல்டு ஹவுஸ் ஒன்று இருக்கான். அந்த ஓல்டு ஹவுஸை ரோட்டோரமாக ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கார்டனோட செவத்துக்கிட்ட நின்றுட்டு அந்த ஒரு ஓல்டு ஹவுஸை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே மாறவே இல்லை. அந்த ஹவுஸ் அவர் முன்னாடி பார்த்துருப்பார் போல, அப்படியே தான் இருக்குது. அந்த இடம் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நியூ ஹவுஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி அங்கே எதுவுமே மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஓல்டு ஹவுஸ் இருக்குல்ல, அந்த ஓல்டு ஹவுஸ் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட். அப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அந்த ஓல்டு ஹவுஸு எதால் கட்டப்பட்டது அப்படின்னா மார்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா கிரானைட்டால் கட்டப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரோட்டோரமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கார்டனுடைய செவருக்கிட்ட நின்றுக்கிட்டு ஒரு ஓல்டு ஹவுஸை பார்த்துட்ருக்காரு. அது மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா கிரானைட்டால் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு பக்கத்தில் ஒரு நியூ அவுட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஒரு பலாமரம் வந்து இருக்குது. அதோட நிழல் வந்து எங்கே அடிச்சிருக்கு அப்படின்னா, அதோட ஷேட், அதோட நிழல் எங்கே இருக்குன்னா அந்த செவரில் வந்து படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன ட்ரீ அப்படின்னா ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் வாலில் வந்து பட்டுட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் அந்த ஆத்தர், அந்த ஹீ அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து ஆத்தர். அந்த அவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த சீனை பார்க்கும் பொழுது அவங்க பாட்டி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த விஷயம் தான் ஞாபகம் வருதான். அதுதான் சொல்கிறாங்க, ரிமெம்பர் பண்ணுறாரு, யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க பாட்டி சொன்னதை யோசிச்சு பார்க்குறாரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த வீட்டிலலாம் மரத்தோட நிழல் படுதோ அந்த வீடெல்லாம் வந்து பிளஸ்ஸிங், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்களாம். அதாவது பிளஸ்ஸிங் என்னென்ன வீடெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தோட நிழல் எங்கெல்லாம் ஃபால் ஆகுதோ, ஷேடோ ஆஃப் ட்ரீ ஃபால்ஸ், மரத்தோட நிழல் எந்த இடத்துலலாம் படுதோ அந்த வீடெல்லாம் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்க வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ இந்த ஜாக் ஃப்ரூட்டோடைய நிழல் வந்து அங்கே அடிக்குது இல்லை, அப்போ அந்த வீடு வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங், அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரெசன்ட் ஓனர், அந்த ஓல்டு ஹவுஸில் இருப்பாங்கல்ல, இப்போ வந்து ப்ரெசன்ட் ஓனர் வந்து இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங் வாங்கினவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ட்ரீயோட பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா டேர்ன் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சான். டேர்ன் ஸ்டைல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேட்டு, மெக்கானிக்கல் கேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு மெக்கானிக்கல் கேட்டு எப்படி இருக்குன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரவுண்டு இருக்கும், அந்த ரவுண்டில் 4 பக்கமும் ஒரு இது மாதிரி இருக்குமா, நம்ம ஒருத்தவங்க தான் அதில் போக முடியும். ஒருத்தவங்க போய் நின்றுட்டு அந்த ரவுண்டை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நம்ம போயிட்டுருப்போம் பாருங்கள். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேர்ன் ஸ்டில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். முன்னாடி அது இருந்துச்சா, நம்ம ஆத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டேர்ன் ஸ்டில்ல ஏறி சுற்றிக்கிட்டே இருப்பாராம். ஊஞ்சல் ஆடுற மாதிரி ரவுண்ட் அடிப்பாங்களா, ராட்டினம் சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்விங் ஆகிக்கிட்டே இருப்பாராம், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாராம். டயர்டாகிற வரைக்கும் ரவுண்ட் அடிப்பாராம். கொஞ்சம் அவருக்கே எப்போ டயர்டாகுதோ அப்போ தான் நிற்பாராம். அப்போ அதை விளையாடிக்கிட்டே இருந்தாராம், அந்த டேர்ன் ஸ்டில்ல வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாராம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ன் ஸ்டில் இருக்கா அப்படின்னா இல்லை, அதை எடுத்துட்டாங்களாம். அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வால் வச்சு அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டாங்களாம். அந்த 2 பக்கமும் அந்த வால் வச்சு, இப்போ டேர்ன் ஸ்டில்னால் ரவுண்டாக இருக்குது, அதை இப்போ எடுத்துட்டாங்க. அந்த இடத்த வந்து வால் வச்சு செவுரு வச்சு அடைச்சிட்டாங்களாம். அந்த 2 செவத்துக்கு பக்கத்தில் ஹோலி ஹாக்ஸ் அப்படிங்கிற ஒரு செடி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோலி ஹாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு யுரேஷியன் பிளான்ட்டு. ஒரு யுரேஷியன் பிளான்ட்டு, அதோட ஃப்ளவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குமா, ரொம்ப பெரிய பெரிய பூ பூத்துட்ருக்க ஒரு யுரேஷியன் பிளான்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோலி ஹாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தது, ஒரு ஓல்டு வீடு இருந்துச்சு, அதோட ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் இருந்த நிழல் வந்து அந்த வீட்டோட செவரில் பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. அதை பார்க்கும்போது ஆத்தருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க பாட்டி வந்து சில விஷயம் சொல்லியிருக்காங்க, அது ஞாபகம் வருதான். அவங்க பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த வீட்டிலலாம் மரத்தோட நிழல் படுதோ அந்தந்த வீடெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கின வீடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி பார்க்கும்போது இப்போ ப்ரெசென்ட்டாக அந்த வீட்டில் வந்து நிழல் அடிக்குது இல்லை, அங்கே இருக்கிற ஓனர் வந்து கடவுளால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாரு. மரத்தோட பிளெஸ்ஸிங் அங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. முன்னாடி அங்கே ஒரு டேர்ன் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அது இல்லை, அதை எடுத்துகிட்டு செவரு வச்சிட்டாங்க. அந்த 2 செவருக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஹோலி ஹாக்ஸ் அப்படிங்கிற ஒரு செடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் யூ லுக்கிங், யார் இங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குதான். அந்த வாய்ஸ் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை, திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அந்த வாய்ஸ் யாருது அப்படின்னா ஒரு லிட்டில் கேர்ள், ஒரு சின்ன பொண்ணோட வாய்ஸ் தானா. அந்த பொண்ணு எங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹோலி ஹாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செடி பார்த்தோம்ல, சிவப்பு நிறத்தில் இருக்க அந்த ஹோலி ஹாக்ஸுக்கு நடுவில் தான் இந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்காலாம். அதை தான் வந்து அங்கே அந்த நம்ம ஆத்தர் வந்து பார்க்குறாரு. ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, அது என்ன வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெட் ஹோலி ஹாக்ஸ்க்கு நடுவில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறாளாம், ஒரு குட்டி பொண்ணு நிற்கிறாளாம். அவளோட வாய்ஸ் தான் வந்து அது அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 12 or 13, 12 இல்லை 13 தான் வயசு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏஜ் என்ன அப்படின்னா
12 or 13 தான் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா லைவ்லி ஐஸ் அப்படின்னா ரொம்ப அவளோட ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக நல்லா உணர்ச்சி வசமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு லைவ்லி ஐஸ் இருக்கிற ஒரு லாங் பிளாக் ஹேர் நல்ல நீளமான கருமையான கூந்தல் இருக்கிற ஒரு பொண்ணு தான் அவளுக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இல்லை 13 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து போகலாமா? நான் அது வந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டால அதுக்கு வந்து ஆத்தர் பதில் சொல்கிறாரு. என்னென்னா நான் அந்த வீட்டை பார்த்துட்ருக்கேன், அந்த வீடு உங்களுடையதா அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா இல்லை அது எங்கள் அப்பாவுடைய வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் உங்களுக்கு அந்த வீடு நீங்கள் வாங்க போகிறீங்களா, உங்களுக்கு அந்த வீடு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா அவர் வந்து கலர்னலாக இருக்கார். கலர்னல் அப்படின்னா என்னென்னா ஆர்மி, ரேங்க் ஆஃப் ஆர்மி ஆஃபீஸர். ஆர்மியில் ஒரு ரேங்க் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் தான் யார் அப்படின்னா கலோனல். அப்போ அவங்க அப்பா வந்து என்னவா இருக்காரு அப்படின்னா கலோனலாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா அவங்க அப்பா வந்து 1 year கர்னல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து ஆத்தர் கேட்குறது என்ன 1 year கர்னல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் பிரிகேடராக ஆகிருக்கணும், ஆனால் இன்னொரு வந்து அந்த கர்னலாக தான் இருக்காரு, அவர் இந்நேரம் பிரிகேடராக ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. பிரிகேடர் அப்படிங்கன்னா அபோவ் த கர்னல் போஸ்ட். ஆர்மி ஆஃபீஸர் தான் அவங்களும், ஆனால் யாருக்கும் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னலுக்கும் மேலே தான் யார் அப்படின்னா இந்த பிரிகேடர் அப்படிங்கிறவங்க. அந்த போஸ்ட்லேயே நிறைய எங்கள் அப்பா போயிருக்கணும், ஆனால் அவர் இன்னமும் இந்த போஸ்ட்லேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு வந்து இந்த மேன் வந்து சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு ஏன் சிரிக்கிறீங்க, நான் மட்டும் இப்படி சொல்லலை, எங்கள் அம்மா கூட அடிக்கடி இப்படி தான் சொல்லுவாங்க, அப்பா இந்நேரம் பிரிகேடராக ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு சிரிப்பாங்கல்ல, நக்கலாக ஏதாவது சொல்லணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ சொல்ல வராரு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலையா அந்த பொண்ணுக்கிட்ட. சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு, அந்த பொண்ணு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்களா, 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடு வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி உங்களுக்கு தான் இந்த வீடு வேணாம் இல்லை, அப்படியே இங்கே வந்தீங்க, அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை உத்து பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வாங்க போகிறீங்களான்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு தான் இந்த வீடு வேணாம் இல்லை, நீங்கள் தான் வாங்கலை, அப்படியே இங்கேயே நின்று இந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குறாளாம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே தான் இருந்தேன், ஆஸ் அ பாயாக இருந்தேன், ஆஸ் அ யங் மேனாக இருந்தேன். அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன பையனாகவும் நான் அந்த வீட்டில் தான் வளர்ந்தேன், ஒரு யங் மேனாகவும் நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். அப்போ அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க இந்த வீட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யார் ஆத்தர் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் வாழ்ந்தாங்களாம். அதனால் அந்த வீட்டை வந்து அவர் பார்க்குறாரு, அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்புறமா அவங்க கிராண்ட் மதர் இறந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீட்டை விற்றுட்டு இங்கேருந்து அவங்க கிளம்பிட்டாங்களாம். அப்போ அந்த ஆத்தர் வந்து எதனால் அந்த வீட்டிலேருந்து போனாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்டால் அவங்க கிராண்ட் மதர் இறந்துருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டை விற்றுட்டு அவங்க வந்து இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் இந்த மாதிரி கதை சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து அப்படி சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளே ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் இங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளே வந்து ஒரு மாதிரி சோகமாக அப்படி கேட்போம்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக ஒரு பேசுகிறத கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, சரி உங்களுக்கு இப்போ இதை திரும்ப வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்ககிட்ட ஆனால் காசு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. என்ன சொல்கிறா அப்படின்னா அண்ட் யூ வுட் லைக் டு பை இட் பேக் நவ், அதாவது திரும்ப நீங்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆனால் உங்ககிட்ட வந்து மணி இல்லையா, பட் யூ டிட் have the money, உங்ககிட்ட மணி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவரை பார்க்கும்போது அவளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து இவர் வந்து ஒரு பணக்காரர்லாம் இல்லை போல அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கு. அதனால அவர் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா இவர்கிட்ட வந்து மணி இல்லை போல, அதனால தான் வந்து இவர் இந்த வீட்டை திரும்ப வாங்கலை போல, ஆனால் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட கேட்குறான். இல்லை நான் இதை வாங்கணும்லாம் நினைக்கல, நான் இதை திரும்ப பார்க்கணுன்னு தான் வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்து கேட்குறாராம், நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா 3 வருஷமாக நாங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா நீங்கள் வீட்டை வந்து உள்ளே பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்கள், ஏன் தூரமாகவே இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா கிளப்புக்கு போயிருக்காங்க, அதனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு
வருவேன், எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கூட உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு 12 வயசு, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்தான வயசு இருக்கும், இவர் வந்து பெரியவர் தானே, அப்போ இந்த மாதிரி ஒரு எல்டரான பர்சன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுக்கு இவர் என்ன சொல்கிறான்னா, மிடில் ஏஜ் தான், ரொம்ப அதிக வயசுலலாம் மிடில் ஏஜ் தான். ஆனால் எனக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி நான் ரொம்ப யங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் யங் ஏஜில் அந்த வீட்டில் தானே இருந்துட்டு போனார். இப்போ அவர் திரும்ப அங்கே அந்த இடத்துக்கே வரும்பொழுது அவருக்கு வந்து இப்போ இன்றைக்கே ஒரு சின்ன பையன் மாதிரி தான் அவருக்கு தோணுதான், யங் ஏஜில் இருக்க மாதிரி தான் தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, கேட் வழியாக போகாமல், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ரவுண்ட் த கேட் வழியாக ரவுண்ட் அடித்து போகாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாலில் ஏறி குதிக்கிறாராம். அப்படி குதிக்கும் போது அவருக்கு வயசாகிடுச்சுல, அவரால் முடியல, மூச்செல்லாம் வாங்குது, மூச்சு இறைக்குது. இங்கே பாருங்கள், ப்ரீத்திங் ஹெவிலி, மூச்சு வந்து வாங்குது, இழுத்து இழுத்து விடுறாராம். ஏன்னா யங் மேனாக இருந்தால் அவர் செவ்வறு ஏறி குதிச்சு அப்பப்போ போயிருப்பார். ஆனால் இப்போ அந்த மாதிரி அவர் வந்து போக முடியாதுல்ல, ஏன்னா அவருக்கு மிடில் ஏஜ் வந்துருச்சு. அதனால் அப்படி ஏறி போகும்பொழுது அவருக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மூச்சு வாங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? அடுத்து என்ன அப்படின்னா, அவர் இப்போ ஒரு மேலே ஏறி அந்த வால் மேலே ஏறி கீழே விழுந்தாருல்ல, அந்த சீனை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ட்ரப்பீஸ் அப்படின்னா சர்க்கஸில் நம்ம போவோம்ல, அந்த சர்க்கஸில் மேலே வந்து ரோப் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதை வச்சுட்டு தொங்குவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு ஒரு மிடில் ஏஜ் மேன் வந்து சர்க்கஸில் அந்த ரோப்பில் தொங்குற மாதிரி இருக்கு பாரு நம்மளோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து முணுமுணுத்துக்கிறாராம். புரியுதா? எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ட்ரப்பீஸ் மாதிரி இருக்குது, ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அவர் வந்து யோசித்து பார்க்குறாராம். ஐ வில் ஹெல்ப் யூ ஷீ செட் அண்ட் கேவ் ஹிம் ஹர் ஹேண்ட். அவர் அப்படி அந்த மாதிரி எழுதி மூச்சு வாங்கும்போது விழுந்துட்டாராம். விழுந்த உடனே அந்த பொண்ணு வந்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்து தூக்கி விடுறான். அவர் விழும்போது அவர் ஸ்லிப்பர் டவுன், அதாவது கீழே விழறாருல்ல, அப்படி கீழே விழும்போது ஹாலிஹாக், அங்கே ஒரு செடி இருக்குது, அந்த செடியோட தண்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு. இப்போ ஒரு மனுஷன் மேலேருந்து குதிக்கும் போது அங்கே செடியெல்லாம் உடையும் தானே, அங்கே செடி இருந்துச்சுன்னா அதுதான் சொல்கிறாங்க, அந்த ஹாலிஹாக்கோடைய ஸ்டெம் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், as they walked across the grass he spotted a stone bench அண்டர் ஏ மேங்கோ ட்ரீ. என்ன சொல்கிறாருன்னா, அங்கேருந்து எழுந்து அப்படி போகிறாங்க. போகும்போது அங்கே ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கான். என்ன ட்ரீ அப்படின்னு கேட்பாங்க. மேங்கோ ட்ரீ இருக்குது, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, கல்லில் செஞ்ச ஒரு பெஞ்ச் இருக்கான். அந்த பெஞ்சில் போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உட்காந்துடுறாரு. அந்த பெஞ்சில் வந்து அவர் வந்து சின்ன வயசு வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, அவங்க பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரோஸ் செடி, போகன் வில்லா அப்படின்னா அழகுக்காக வைக்கிற செடி, அந்த ப்ரூனிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா கட் பண்ணி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ரூனிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க செடியிலலாம் வந்து அழகுப்படுத்திட்டு அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் போய் உட்காருவாங்களாம். இவரும் போய் அங்கே உட்காரும்பொழுது அவருக்கு வந்து அந்த ஞாபகங்கள்லாம் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வந்து உட்காந்துட்டான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்லில் இருந்த அந்த பெஞ்ச் இருக்குல்ல, ஸ்டோன் பெஞ்ச் இருக்குல்ல, அதில் வந்து உட்காந்துட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்காந்துட்டாங்க. அவங்க கூடயே அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டாங்க. அப்போ 2 பேருமே வந்து அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த டைமில் ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கண்ணை வந்து மூடி சில விஷயங்களை ரீகால் பண்ணி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஒரு இடம் பழகின இடமா இருக்குது, ரொம்ப வருஷம் 25 வருஷம் கழித்து அங்கே போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகும்போது நமக்கு பழைய நினைவுகள்லாம் வரும்ல, அந்த மாதிரி ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்னா, பியானோவுடைய சவுண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிராண்ட்ஃபாதர் வீட்டில் ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக் வந்து ரிங் பண்ணுமா. இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா கடிகாரம் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு மணி அடிக்கும்ல, அந்த மாதிரி அந்த ரிங்கிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்மிங்னா அந்த சவுண்டு வந்து கேட்குமா, கிளாக்கோட சவுண்டு, அது வந்து கேட்பாங்க. அந்த வந்து ஞாபகம் வருதான். அது இல்லாமல் பட்கரிகார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குது. பட்கரிகார்ஸ் அப்படிங்கிறது பேர்டு. என்ன ஃபேமிலி அப்படின்னா பேரட் ஃபேமிலி. பேரட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்கரிகாஸ். இது வந்து என்ன கண்ட்ரி அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேர்டு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பேர்டு. இந்த பேர்டு வந்து வறண்டால கீச்
கீச்னு ட்விட்டர் அப்படின்னா சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ அந்த சவுண்டு அவருக்கு கேட்குது. அது இல்லாமல் அவங்க கிராண்ட் ஃபாதரோடைய பழைய காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த சீன் அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராங்கிங். பிரேக் போட்டு அந்த காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருதுல்ல, அதெல்லாம் வந்து அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ அவர் வந்து கண்ணை மூடி என்னென்னலாம் ஃபீல் பண்ணார் அப்படின்னா பியானோவோட சவுண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பட்கரிகார்ஸ் அப்படிங்கிற பேரட் ஃபேமிலியை சேர்ந்து அந்த பேர்டு வந்து கீச் கீச்சுன்னு கத்திட்டு இருக்கு அந்த சவுண்டு. அது இல்லாமல் அவங்களோட கடிகாரத்திலேருந்து பெல் அடிக்கிற அந்த ரிங்கிங் சவுண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோடைய பழைய காரை ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த 4 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னலாம் அவர் வந்து கற்பனை பண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீல தான் நான் அடிக்கடி ஏறுவேன். ஐ யூஸ்டு டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அப்படின்னா என்னன்னா இந்த பலாமரம் இருக்குல்ல, அந்த பலாமரத்தில் தான் நான் அடிக்கடி ஏறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரப்பீஸ். ட்ரப்பீஸ் அப்படின்னா நம்ம உங்களுக்கு சொன்னல சர்க்கஸில் ரோப்பில் ஏறி தொங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லல, அதுதான் ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் இஸ் எ சர்க்கஸ் ஆக்ட் இன் விச் பீப்புள் ஸ்விங் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த சர்க்கஸ் டென்ட் ஆன் ரோப்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோப்போடைய ஒரு எண்டில் இருந்து இந்த மாதிரி சர்க்கஸ் பண்ணுற அந்த பீப்புள் வந்து தொங்குறாங்கல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளையிங் ட்ரப்பீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து போகலாமா? இப்போ நம்ம எதோட முடித்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீல தான் நான் அடிக்கடி ஏறுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அதோட தானே முடித்தோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த மரத்தில் ஏறணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஏறுங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து என்னோட பேரண்ட் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு அந்த மரத்தில் ஏறணும்னு திரும்ப தோணுச்சுன்னா நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் எப்போ அந்த கார்டனோட வாலில் ஏறி குதிச்சனோ அப்போவே என்னால் முடியாமல் போயிடுச்சு, என்னால் திரும்ப மரத்துலலாம் ஏற முடியாது. உங்ககிட்ட நான் ஏன் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை சொன்னேன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அது வந்து அவருடைய ஃபேவரட்டான பிளேஸா. அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஆத்தருடைய ஃபேவரட் பிளேஸ் என்ன அப்படின்னா அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, அந்த பலாமரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தருடைய ஃபேவரட் பிளேஸ். அதை தான் நான் உனக்கு சொல்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன் அப்படின்றாரு. அந்த மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச், ஒரு மரக்கிளை வந்து போயிட்டுருக்கு ரூஃபுக்கு, நம்மளுடைய மேற்கூரைன்னு சொல்லுவாங்க, அந்த ரூஃபுக்கு மரத்துலேருந்து ஒரு கிளை போயிட்டுருக்கான். அந்த கிளையில் ஒரு ஓட்டை இருக்கும், சின்னதாக ஒரு ஹாலோ அப்படின்னா சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். அந்த 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 ஓட்டையில் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருடைய ட்ரெஷர் அப்படின்னா இவரோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து அதில் தான் வந்து வைப்பாராம். எங்கே வைப்பார் அப்படின்னா அந்த பலாமரத்துலேருந்து ரூஃப்க்கு வந்து ஒரு கிளை போயிட்டுருக்கு. அந்த கிளையில பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு என்ன இருக்குது அப்படின்னா ஹாலோ அப்படின்னா சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில் தான் என்ன பண்ணுவார் இவர் அவருடைய ட்ரெஷர் பொக்கிஷங்கள்லாம் அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் வந்து அங்கே தான் வந்து ஒளிய வச்சுருப்பாராம். அப்படி என்னென்னலாம் அவர் ஒளிய வச்சுருப்பாரு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. மார்பிள்ஸ் அப்படின்னா கோலி குண்டு, அவர் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண அந்த கோலி குண்டை வச்சுருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிக்காமல் சில புக்ஸ்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் வைப்பாராம். அது மட்டும் இல்லாமல் ஓல்டு காயின்ஸ், இந்த பழைய காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஓல்டு காயின்ஸ்லாம் அவர் கலெக்ட் பண்ணி அங்கே தான் வைப்பாராம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஒரு காகம் மாதிரி, காக்கா எப்படி எல்லாத்தையும் சேகரிக்குதோ அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேகரித்து அந்த மரத்தோடைய அந்த சின்ன ஓட்டையில தான் வந்து வைப்பாராம். அதுதான் வந்து சொல்கிறாராம். அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அவங்க தாத்தாவோடைய அயன் கிராஸையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்காராம். ஆனால் அது எங்கள் தாத்தாவோடைய அயன் கிராஸ், நான் அதை அங்கே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து பிரிட்டிஷோடது கிடையாது. ஏன்னா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜெர்மனோடைய டெக்கரேஷன் இருக்குமா. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க தாத்தா வந்து World War I வந்து பிரேவாக பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஜெர்மன் சோல்ஜர் ஒருத்தவர் அவங்க தாத்தாவுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க தாத்தா பிரிட்டிஷ் தானே, ஏன்னா ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டெசன்ட்னு தான் பார்த்துருப்போம். அப்போ தாத்தா வந்து பிரிட்டிஷ், ஆனால் அந்த அயன் கிராஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஜெர்மனோடைய டெக்கரேஷன் இருக்குது. அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எக்ஸாக்டாக அது எங்கள் தாத்தாவோடது கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு வேர்ல்டு வாரில் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால, நல்லா பிரேவாக இருந்ததுனால ஒரு சோல்ஜர், ஜெர்மன் சோல்ஜர் தான் அதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா அயன் கிராஸ் யார் வந்து அந்த கிராண்ட் ஃபாதருக்கு கொடுத்தா அப்படின்னா ஜெர்மன் சோல்ஜர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா
அந்த அயன் கிராஸை அந்த தாத்தா கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற ஒரு அவார்டு, இந்த மாதிரி ஆர்மியில் ஒர்க் பண்ணுற சோல்ஜர்ஸ்க்காக கொடுக்குற ஒரு அவார்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு. என்ன அவார்டு அப்படின்னா பரம்வீர் சக்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு கொடுக்குற ஒரு அவார்டு. இதில் வந்து இப்போ நம்மளோட சுயநலம் இல்லாமல் நம்ம ஆர்மியில் சோல்ஜர்ஸ் வந்து உயிர் தியாகம்லாம் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி செல்ஃப்லெஸ்னஸ், அந்த மாதிரி பிரேவாக வந்து போர் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்காக கொடுக்குற ஒரு அவார்டு தான் வந்து என்ன அப்படின்னா பரம்வீர் சக்ரா அவார்டு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட எனிமியை பிரேவாக ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்குற அவார்டு தான் இது. இப்போ நம்ம ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பக்கம் அந்த முகுந்தன் அப்படின்னு சொல்கிற கேரக்டருக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் அந்த மாதிரி அவார்டு தான் இது. எத்தனை பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 21 பேருக்கு கொடுத்துருக்காங்களாம். எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1950 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 21 பேர். அதில் 14 பேர் வந்து போஸ்துமஸ் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் 14 பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டில் 2019 ஜான்வரி வரைக்கும் 21 பேர் அந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹையஸ்ட் வார் டைம் அவார்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மியில் அவங்களோட எனிமியை எவ்வளோ பிரேவாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது. எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 1915 கொடுக்க ஆரம்பித்தாங்க. டில் 2019 வரைக்கும் எத்தனை அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21 கொடுத்துருக்காங்க. அதில் 14 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்துமஸ் அப்படின்னா இறந்தவங்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் வந்து உங்களுக்கு இந்த டூயி நூலை வந்து கொடுத்துருக்குறது. அடுத்து போகலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இன்னும் உங்கள்கிட்ட அது இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறா. அந்த அயன் கிராஸ் வந்து இன்னும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவர் என்ன சொல்கிறான், இல்லை நான் வந்து அதை வந்து இங்கே தான் வச்சுட்டு போனேன், ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் தான் நான் வந்து அதை விட்டுட்டு போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அவர் அப்போ எங்கே வச்சுருக்காரு அப்படின்னா அந்த பலா மரத்தில் இருந்து குட்டி குட்டி ஓட்டை இருந்துச்சு, அதில் தான் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் தான் நீங்கள் விட்டுட்டு போனீங்களா அப்படின்னா ஆமாம் நான் இங்கே தான் விட்டுட்டு போனேன். நாங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் இங்கேருந்து போகும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போவாங்களே, இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் இங்கே குட் பை சொல்லிட்டு நான் போகும்போது எங்களோட கப்பலில் போக போகிறோம், நாங்கள் வெளியில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இந்த மரத்தில் வச்சதெல்லாம் நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி இந்த அயன் கிராஸையும் அவர் வந்து மறந்துட்டு போயிட்டாராம். அதை தான் வந்து சொல்கிறார். அதுக்கு இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா she quietly said it may still be there in the hollow part of the branch. அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா பொறுமையாக சொல்கிறா, அப்போ அது இன்னும் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு, பட் இட் மே ஸ்டில் பி தேட் அன்லெஸ் சம் ஒன் எல்ஸ் ஃபவுண்ட் இட். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவர் இது வச்சுட்டு போனார், அங்கே இருக்கான்னு தெரியல, இல்லை யாரோ வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களானும் தெரியல அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வேணால் அங்கே போயிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா ஐ கான் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர், இனிமேல் என்னால் மரம்லாம் ஏறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா சரி ஓகே நீங்கள் இருங்க, நான் போயிட்டு அங்கே பார்க்குறேன், அந்த பொந்துக்குள்ளே வந்து அந்த அயன் கிராஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே மரத்தில் ஏறி பார்க்கும்பொழுது அப்படியே கத்துறான், இங்கே தான் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, ஏதோ ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சவுண்டாக வந்து கத்துறான். அதுக்கப்புறம் ஓடி வந்து அவள் அந்த அயன் கிராஸை எடுத்துட்டான். ஓடி வந்து அவர்கிட்ட கொடுக்குறா. அவர் அந்த வாங்கி அவரோட உள்ளங்கையில் வந்து வச்சு அப்படி உருட்டி பார்க்குறாரு. இதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் த அயன் கிராஸ் ஷி ஆஸ்க், இதுதான் வந்து அந்த அயன் கிராஸா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குறான். ஆமாம் இதுதான் வந்து அந்த அயன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், நவ் ஐ நோ வை யூ கேம், யூ வாண்டட் டு see if it was still in the tree. எனக்கு இப்போ தான் தெரியுது நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது இன்னும் இங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. யூ மே பி ரைட், இருக்கலாம், நீ சொல்கிறதும் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் ஷுவராக அப்படி சொல்ல முடியாது, நான் ஷுவராக அயன் கிராஸ்க்காக தான் வந்தேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். பட் யூ கேன் கீப் த கிராஸ், யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல், நீ தானே இந்த கிராஸை கண்டுபிடிச்ச, அப்போ நீயே வந்து இதை வச்சுக்கோ அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். இல்லை நீங்கள் இதுக்காக தானே இவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்தீங்க, இது உங்களோடது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, 25 வருஷம் கழிச்சு நீங்கள் இதுக்காக தானே வந்தீங்க, நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்கிறான்.
அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை இது உங்களோடது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறான். அதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ மட்டும் மரத்து மேலே ஏறி அதை பார்க்கல அப்படின்னா அது இன்னும் 25 வருஷத்துக்கு அங்கேயே தான் இருந்திருக்கும். அதாவது என்ன சொன்னால், இன்னும் 25 வருஷத்துக்கு அது அங்கேயே தான் ரிமைண்ட் அப்படின்னா அங்கேயே தான் இருந்திருக்கும். அப்போ நீ தானே கண்டுபிடிச்ச, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப அப்போ இதுக்காக வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கரெக்டான நாளில், ஒரு கரெக்டான டைமில், ஒரு கரெக்டான பர்சன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அப்படியே சொல்லுவாங்க, நமக்கு நாமளே சொல்லிக்கொள்ளலாம். அந்த மாதிரி அந்த ரைட் டே, ரைட் டைம் அண்ட் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே அந்த மெடலை வந்து அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்புறாராம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த அயன் கிளாஸ்க்காக வரல, நான் என்னுடைய யூத்தை வந்து திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுக்காக வந்தேன். என்னோட அந்த சின்ன வயசு ஞாபகங்களை எடுக்கிறதுக்காக தான் அவர் வந்து இங்கே வந்திருக்காராம். அதை தான் அவர் வந்து சொல்கிறாரு. She didn't understand that, but she walked with him to the gate and waited. When the road turned, he looked back and waved to her. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. There was breathlessness in his step and something cried along his heart. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவளுக்கு புரியல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. ஆனால் இவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவரு கூட அந்த கேட் வரைக்கும் போகிறா. அப்புறம் அவர் அப்படியே போயிடாரு, வேகமாக நடக்கிறாராம், ரொம்ப குயிக் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாராம், வேகமாக அந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி போகிறாரு. இவருடைய அந்த ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கிற அடியில் அவருடைய அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக, ஒரு ஸ்பிரிட் அப்படின்னா ஒரு பயங்கர வந்து புத்துணர்ச்சியாக வந்து அவருக்கு வந்து தெரியுது. அவ்வளோ ஒரு, அதாவது யங் ஏஜை திரும்ப மீட்ட மாதிரி, சின்ன வயசில் எப்படி வேகமாக நம்ம ஓடுவோம் அந்த மாதிரி ஒரு பயங்கர வேகமாக அவர் வந்து அவரோட ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி குயிக் ஸ்டெப் வச்சு அவர் போயிட்டே இருந்தார்ல, அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து அவரோட இப்போ இருக்கிற நிலைமை ஒரு மொமெண்ட்டில் மறந்துட்டார். நம்மளால இப்போ மரம் கூட ஏற முடியாது அப்படிங்கிறத ஒரு மொமெண்ட் அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he couldn't climb trees anymore அப்படிங்கிறத மறந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மாமரம் இருந்துச்சா, மேங்கோ ட்ரீலேருந்து வர அந்த காற்று பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் அப்படின்னா அந்த தென்றல் பார்த்தீங்கன்னா அவரோட பிளட்லேயும் அவரோட ஒவ்வொரு நரம்புலேயும் வந்து போகுது. அது இருக்கும்போது அவருக்கு ஒரு செகண்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரா, அவருக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நம்மளால இந்த மரம் ஏற முடியாது அப்படிங்கிறதையே அவர் மறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்டோரி. ஓகேவா? கிளாஸரி பார்க்கலாமா? டேர்ன்ஸ்டெயில்னால் நம்ம சொன்னோம்ல, மெக்கானிக்கல் கேட், நாலு இது இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களால் மட்டும்தான் போக முடியும். 1 person at a time to pass அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு டைமில் அந்த ஒரு பர்சனால் மட்டும்தான் போக முடியும். ஆனால் 4 கேப் இருக்கிற ஒரு கேட்டு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேர்ன்ஸ்டெயில் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாலிஹாக்ஸ் தான் என்ன சொன்னேன், ஒரு யுரேஷியன் பிளான்ட் அப்படின்னு சொன்னேன்னா என்ன ஃபேமிலியை சேர்ந்ததுன்னா மல்லோ ஃபேமிலியை சேர்ந்தது. இதில் பூக்கிற பூலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹாலிஹாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நல்ல உயரமான யுரேஷியன் பிளான்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா மல்லோ ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் பூக்கிற பூ எப்படி இருக்குமோ நல்லா பெருசாக இருக்குமா, அதுதான் சொல்கிறாங்க. கலோனல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர், ஆர்மியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோமா. பிரிகேடியர் அப்படின்னா என்னன்னா இந்த கலோனலுக்கு மேலே இருக்கவங்க தான் யார் அப்படின்னா பிரிகேடியர் அப்படின்னு பார்த்தோம். ட்ரப்பீஸ் அப்படின்னா என்னன்னா ஹரிசாண்டல் பார் ஹேங்கிங் பை ரோப்ஸ் அண்ட் ஃப்ரீ டு ஸ்விங் யூஸ்டு பை ஆக்ரோபேட்ஸ் இந்த சர்க்கஸ். அதான் சர்க்கஸில் அந்த ரோப்பை இது பண்ணிவிட்டு ஹரிசாண்டலாக கட்டிட்டு அதில் வந்து தொங்குறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரப்பீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மட்டர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அட்டர் வேர்ட்ஸ் இன் எ லோ டோன், ரொம்ப லோ டோனில், மியூட் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எப்படி நம்ம வச்சுக்கலாம், மியூட்னா என்னது, இப்போ டிவி ரிமோட் எடுத்து மியூட் போடுறோம் அப்படின்னா என்னது, சவுண்டு வந்து கேட்காது, ரொம்ப பொறுமையாக இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். சவுண்டை வந்து குறைச்சிட்டோம் அதான அர்த்தம். அப்போ மட்டர்ட் அப்படின்னா லோ டோன், ரொம்ப பொறுமையாக பேசுறது தான் மட்டர்ட் அப்படின்வாங்க. ஸ்லித்தர்ட் அப்படின்னா ஸ்லிப்பு, கீழே விழுறது, அதை தான் வந்து ஸ்லித்தர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லைட் ஆர் ஸ்லிப் அன்ஸ்டடிலி, நம்மளால ஸ்டெடியாக இல்லாமல் நம்ம கீழே விழுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லித்தர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரூனிங் அப்படின்னா என்னென்னா ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் எ பிளான்ட், ஒரு பிளான்ட் இருக்குல்ல அந்த செடியை ட்ரிம் பண்ணுறோமா, அதை தான் வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பொதார் மாதிரி நமக்கு வந்து ஆர்னமெண்டல் செடிலாம் வளர்ப்போம்ல, அதெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அதை தான் வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர் வந்து ரோஸையும் அதுக்கடுத்து போகன் வில்லியா அப்படிங்கிற 2 பிளான்ட்டையும் வந்து ப்ரூனிங் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்ல.
அதுதான் ப்ரூனிங். போகன் வில்லியே அப்படின்னா என்னன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஆர்னமெண்டல் ஷ்ரப் அப்படின்னா புதர் அப்படின்னு அர்த்தம். ஆர்னமெண்டல் அப்படின்னா அழகுக்காக வளர்க்குறது. அப்போ அழகுக்காக வளர்க்குற ஒரு புதர் வகையை சேர்ந்த ஒரு செடி தான் என்ன அப்படின்னா போகன் வில்லியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராபிக்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மிங்னா என்னது? அந்த கிளாக்லேருந்து வர சவுண்டு. மேக்கிங் மெலடியஸ் ரிங்கிங் சவுண்ட் டிப்பிக்கலி டு இண்டிகேட் ஏ டைம் இண்டிகேட் பண்ணுறதுக்காக நமக்கு வர ஒரு மெலோடியஸ் சவுண்டு தான் என்ன அப்படின்னா சிம்மிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்கரிகர்ஸ்னால் இப்போ தான் சொன்னவங்களுக்கு பேரட் ஃபேமிலியை சேர்ந்தது ஒரு பேர்டு. அது ஒரு பறவை. யார் ஃபேமிலி அப்படின்னா பேரட் ஃபேமிலியை சேர்ந்தது. எந்த கண்ட்ரியோடது அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஸ்மால் பேர்டு தான் வந்து என்ன அப்படின்னா பட்கரிகாஸ். இதை வந்து பெட்டாக வந்து வளர்ப்பாங்க. சரியா? அடுத்து கிராங்கிங் அப்படின்னா என்னன்னா அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஆக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராங்கிங். த ஆக்ட் ஆஃப் டேர்னிங் எ ஹேண்டில் டு ஸ்டார்ட் அண்ட் இன்ஜின். ஹேண்டில் டேர்ன் பண்ணி நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்பிரிட்லினஸ் அப்படின்னா என்னென்னா லைவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ரொம்ப எனர்ஜியாக ஒரு வேலையை செய்கிறோம்ல அதுதான் ஸ்பிரிட்டு. ஆர்வம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பிரிட்லினஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பாருங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. புக் பேக் பார்க்கலாமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த விசிட்டர் ஹேட் ஹிடன் எ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் இன் த ட்ரீ. அதாவது இப்போ வந்தார்ல விசிட்டர், அவர் வந்து ஓல்டு காயின்ஸை வச்சுருந்தாரா, மறைச்சி வச்சுருந்தாரா ட்ரீல அப்படின்னா மறைச்சி தானே வச்சுருந்தாரு. அப்போ அது ட்ரூ. அடுத்து பாருங்க த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வாஸ் ஸ்டில் தேர். இப்போ வரைக்கும் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருக்கா? இருக்கு. ட்ரூ. அடுத்து பாருங்க as a boy the visitor used to swing on the turnstile. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் அந்த டர்ன்ஸ்டைல்னா என்ன பார்த்தோம்? மெக்கானிக்கல் கேட் அப்படின்னு பார்த்தோமா? அந்த கேட்டில் விளையாடுவார் தானே. அப்போ அதுவும் உங்களுக்கு ட்ரூ. அடுத்து பாருங்க the visited had sold the house. visited வந்து அவங்க வீட்டை வித்துட்டாங்க தானே. அப்போ அது ட்ரூ. அடுத்து பாருங்க a girl came out of the house. ஹவுஸ்லேருந்து அந்த கேர்ள் வந்து வெளியில் தான் வந்தா. அப்போ அதுவும் உங்களுக்கு ட்ரூ தான். அடுத்து பாருங்க a visited grandfather used to sit on the stone bench. விசிட்டரோடைய கிராண்ட்ஃபாதர் அப்பப்போ அந்த ஸ்டோனில் போய் உட்காருவாங்களா, ஸ்டோன் பெஞ்சில் உட்காருவாங்களான்னு கேட்குறாங்க. கிடையாது. விசிட்டரோடைய கிராண்ட் மதர் தான் அந்த ரோஸ் செடி போகன்வில்லா செடியெல்லாம் ப்ரூனிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காருவாங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஏன்னா அவங்க கிராண்ட் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. கிராண்ட் மதர் தான் உட்காருவாங்க. அடுத்து பாருங்க a visitor was able to remember the music of piano. விசிட்டருக்கு பியானோ மியூசிக் ஞாபகம் வந்துச்சு. 4 விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னது? பியானோ. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக்கோடைய சவுண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்கரிகாஸ் அப்படிங்கிற பேர்டோடைய சவுண்டு. ஓல்டு காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த சவுண்டு. அப்போ இது ட்ரூ. அடுத்து பாருங்க the visitor was able to climb the jackfruit tree. அவரால் வந்து அப்போ ஜாக்ஃப்ரூட் ட்ரீயை ஏற முடிஞ்சது. அவரால் ஏற முடியல. I can't climb the trees anymore. அதுதான் லெசன். அவரால் ஏற முடியல. அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீயை ஏறினது யாருன்னா அந்த கேர்ள் தான் ஏறினாங்க. அப்படி தானே. அடுத்து பாருங்க the purpose of the visit of the narrator was to buy his ancestral house back. அதாவது அவருங்க வந்தது அவங்களோட தாத்தா வீட்டை வாங்குறதுக்காகவா? இல்லை தானே. விசிட் பண்ணுறதுக்கு தானே வந்திருப்பாரு. அப்போ இதுவும் உங்களுக்கு ஃபால்ஸ். அடுத்து பாருங்க the visitor climbed over the wall easily. அவரால் ஈஸியாக அந்த வாலை ஏற முடிஞ்சுதா? இல்லை. மூச்சு விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே ஏறினாரு. அப்போ இதுவும் உங்களுக்கு ஃபால்ஸ். இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது சொல்ல முடியாது. ஆனால் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை நீங்கள் போடும்பொழுது லெசனோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க ஒன் வேர்டு இருக்குது. பார்ப்போமா? the story I can't climb trees anymore highlight the importance of. அதாவது I can't climb the trees anymore அப்படிங்கிற ஸ்டோரி நமக்கு என்ன ஹைலைட் பண்ணி காமிக்குது? யூத் ஏஜ் தான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. அடுத்து பாருங்க the house which was visited by the man. அதாவது அந்த மேன் வந்து பார்த்தாருல இந்த ஓல்டு ஹவுஸ். அந்த ஹவுஸ் எப்படி இருந்துச்சு? சேஞ்ச் ஆகி இருந்துச்சா, இல்லை சேஞ்சே ஆகலையா, இல்லைன்னா அந்த ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து பார்க்கும்போது அந்த ஹவுஸ் எப்படி இருந்துச்சு? ரிமைன் அன்சேஞ்ச், மாறவே கிடையாது, அப்படியே தான் இருந்துச்சு. சரியா? அடுத்து போகலாமா?
Who said a blessing rests on the house where the shadow of a tree falls? யார் வந்து இந்த லைனை சொன்னா? என்ன லைன் அப்படின்னா, மரத்தோட நிழல் எங்கெல்லாம் விழுதோ அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். யார் சொன்னா? கிராண்ட் மதர் தானே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, the visitor came back to the house because he, எதனால அவர் அந்த வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா, was looking for his lost youth, அவரோட யூத்தை வந்து இழந்துட்டாருல்ல, அதை வந்து திரும்ப மீட்கிறதுக்கு தானே வந்திருப்பாரு, அதுதான் சொல்கிறாங்க. the visitor gifted the dash to the little girl. அதாவது விசிட்டர் அந்த லிட்டில் கேர்ளுக்கு என்ன கொடுத்துருப்பாரு? அயன் கிராஸ் கொடுத்துருப்பாரு. என்ன கொடுத்துருப்பாரு? அயன் கிராஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம வந்து லெசன் முடிச்சிட்டோம், புக் பேக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.